ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னப்பா யார் மரமண்டை? மூளை இருக்கவங்க மரமண்டையா, மூளை இல்லாதவங்க மரமண்டையா? அப்போ மூளை இருக்கவங்க தனியால கேம் ஆடணும், ஏன் குரூப்பிசம்குள்ளே கேம் ஆடணும்? ஏன் அந்த துஷார் கூட தான் வீட்டு தலையாம தலைன்றவர் என்ன பல்ப் வாங்கினார் தெரியுமா? நேற்று பிக் பாஸ் கிட்ட நான் அதையும் வீடியோஸ் போட்டிருக்கேன் லைவில். வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கூட யார்கிட்டையும் சரியாக ஷேர் பண்ணாமல், அதுக்கப்புறம் இந்த பிரவீன் காந்தி கிளம்பிட்டார். அவருக்கான ஷூட் கேஸை சரியாக கொடுக்கணும்னு எந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்தாலும் அதை சரியாகவே செய்யாமல், குரூப்பாக சேர்ந்து பண்ணாமல், எப்போ பாரு அரோரா கூட உட்காந்து கடலை போட வேண்டியது, இல்லைனா இந்த குரூப் கூட சேர்ந்து ஜால்ரா போட வேண்டியது, அதுக்கப்புறம் பாருக்கிட்ட போய் பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்து சாரி கேட்க சொல்ல வேண்டியது. அவருக்குன்னு தனியாக மூளையே கிடையாது. அப்போ அந்த மூளை இல்லாத ஆளை நடுவில் வச்சுக்கிட்டு தலை சொல்கிறது தான் கேட்கணும். வீட்டு தலை சொல்கிறதா பிக் பாஸ் கேட்கணும்னா வீட்டு தலையே பிக் பாஸ் சொல்கிறது தான் கேட்கணும். பிக் பாஸ் என்ன சொன்னார்? கெத்து காட்டலான்னு சொன்னார். அந்த கெத்தை காட்ட விடாமல் நீங்கள் பண்ணுறீங்க. கனியக்கா கண்ட்ரோலில் வீடே இருக்கணும்னு பார்க்குறீங்க, இல்லை சபரி கண்ட்ரோலில் வீடு இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஏன் கனியக்காவையும் சபரியும் அண்ணனாவும் அக்காவும் பார்த்தனீங்க, நாளுக்கு டாஸ்க்குன்னு எதிர்க்க மாட்டீங்களா? கனியக்காவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள், சபரியை வச்சு பாரு அட்டாக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன் நீங்களும் தனியாக என்ன கேம் ஆடுறீங்க? குரூப்பிசம் கேம் தானே ஆடுறீங்க. சரி, டாஸ்கில் பிக் பாஸ் வீடுன்னு தனியாக ஆடலாம், சூப்பர் டீலக்ஸ் வீடுன்னு தனியாக ஆடலாம். கெத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க, இல்லை சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு பாரு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோன்னே சுபிக்ஷாலாம் சொல்லிடுறாங்க, நீங்கள் செய்கிற எதுக்கும் நீங்கள் பர்சனலாக எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் வெளியில் வரலன்னா எல்லாருமே சாப்பிடலன்னு எல்லாரும் தான் கார்னர் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வெளில உட்காருங்க, நீங்கள் சாரிலாம் கேட்க வேணான்னு. ஆனால் பாரு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் உட்காந்து வேறு வழியே இல்லைன்ற மாதிரி சாரி கேட்டுறாங்க. சரி, சாப்பாடுக்காக தானே சாரி கேட்டோன்னு. அப்போ சாப்பாடுக்காக சாரி அவங்கள கேட்க வச்ச அந்த கும்பல், அப்போ அந்த சாப்பாடை வச்சு தானே அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்போ பாரு தப்புனா இவங்களும் தப்பு தானே. அப்போ இவங்க சரியாக இருக்கணும்னா அவங்களும் சரியாக இருக்கணும்ல. இவங்க கேம் ப்ளே பண்ணால் அவங்களும் கேம் தானே ப்ளே பண்ணுறாங்க. இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதை தானே பண்ணுறாங்க. கனியக்க வாயில் பாருவை தவிர வேறு வரவே இல்லையே. சபரி ஏன் ரம்யாவை அட்டாக் பண்ணல? ஏன் சபரி ஏன் சுபிக்ஷா எடுக்கல? ஏன் சபரி ஏன் பாருப்பா ஏன் எஃப்ஜேயும் பாருக்கு சபரி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தது எஃப்ஜேக்கே குத்துது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க கனியக்கா சொல்லியிருப்பாங்க, இப்போ பாரு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போனோடனே இதில் நான் 2 நாள் முன்னாடியே லைவில் பார்த்துட்டேன். ஒரு 6 மினிட்ஸ் வீடியோவாக அது போட்டிருக்கேன். இப்போ நடுவில் இல்லாததை மட்டும் நான் போடுறேன், ஓகேங்களா? என் வீடியோஸ் எதுவும் பெருசாக போகிறதில்ல, எல்லா பாருக்கு அகேன்ஸ்டாக தான் போகுது. அப்படின்னும் போது நான் பெருசாக என்னோடய வீடியோஸ் யாரும் பார்க்கறதில்ல, நான் போடுறதும் கிடையாது. இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிஸ்டர் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் மட்டும்தான் ஒரு லுக் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பாரு எல்லாருமே அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு லுக் இருக்கிறத பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக அந்த ஒரு கமெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிவ்யூவர்ஸ் வெளியில் பிஆராவோ இல்லை பார்வை தப்பாக காட்டணும், இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு சப்பக்கட்டு காட்டணும், சொம்பு தூக்கணும் பண்ணும்போது என்னால் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசி என்னோடய வீடியோஸ்லாம் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் ஹைப் கொடுங்க, என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஹைப் கொடுங்கன்னா என் வீடியோஸ்க்கு லைக் ஃபஸ்ட் யாரும் பார்க்குறதே கிடையாது, லைக்கும் போடுறது. அப்புறம் ஹைப் கொடுங்க நான் எப்படி சொல்கிறது? என் வீடியோஸ் ரீச் ஆகிறதும் கிடையாது யூடியூப்பில். அப்படின்னும் போது என் மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். நம்மளை சுற்றி ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்களேன், பாரு பண்ணுறது எரிச்சலாக கூட இருக்கலாம், கோவம் கூட வரலாம். அது எல்லாமே அவங்க பண்ணுற ரியாக்ஷன் தான். ஆக்ஷன் விஸ் ரியாக்ஷன் வரும்போது ஆக்ஷன் தானே ஃபஸ்ட்டு வரணும். அப்போ அந்த ஆக்ஷனை செய்யலை. இப்போ ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டா அது அழுது மட்டும்தான் கேட்கும். எப்போ பாரு இது கத்திக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி யாரோ கிள்ளி விட்டுறாங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு அதை சொல்கிறதுக்கான உரிமை இருக்கா, சொல்ல முடியலன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே, குழந்தைக்கு சொல்ல முடியாது, பாரு சொல்லலாம் இல்லை அப்படின்னா பாரு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வே ஆஃப் மெத்தடில் சொல்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு அனாயங்க தெரியுது. ஏன்னா இதே விஜய் நந்தினி எப்படி சொல்லிட்டு போனாங்க, எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு போனாங்க, வீக் ஆகிட்டாங்க. இவங்க அழக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் அவங்க யோசிச்சாங்க அழுதா வீக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த வீட்டில் இருக்கணும் ஒரு நம்மள இப்போ பாரு இடத்துல எல்லாரையும் வச்சு பாருங்களேன், நம்மளை ஒருத்தங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஒருத்தங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அவங்கள பலார்னு 2 அரை அறையும், இல்லை அந்த இடத்த விட்டு போயிடுவோம், இல்லை அவங்கள நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் அவங்கள அவங்க கூட இந்த கான்வர்சேஷனை வச்சுக்க மாட்டோம், பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம். இது எதுவுமே அந்த வீட்டில் இது எதுவுமே பண்ண முடியலன்னா பாத்ரூமில் போய் உட்காந்து அழணும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது அழுது அவங்க வீக் ஆக்கிக்க ஆசைப்படலை. ஸோ கிடைச்ச பவரை எப்படி யூஸ் பண்ணணும் போது ஃபஸ்ட்டு வீக் கெமிலேருந்து அரோராலேருந்து கனிலேருந்து எல்லாருமே யாருமே இப்போ கனியக்கா கிட்ட அவங்க ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவாங்களே. அங்கே நீங்கள் வீட்டுக்கு பெரியவங்க தானே, நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு. பார்வை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க, இப்படி இருக்க கேரக்டருக்குலாம் ஒரே விஷயந்தான், உட்கார வச்சு பொறுமையாக சொன்னால் அவங்க கேட்பாங்க. நியாயம் இருந்தால், அவங்க சைடுக்கான ப்ரொடக்டிவ் விஷயங்கள் இருந்தால், நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணால் கேட்க மாட்டாங்க, அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இன்னொரு ஷார்ப்பாக ஒன்று என்ன இருக்கும்னா, உள்ளுக்கு இவங்க நம்மளை கார்னர் பண்ணுறாங்களா, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா, பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா, பொதுவாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க, கற்பூர புத்தி மாதிரி.
அது பாரு கிட்ட இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் டாஸ்கில் பண்ணுறதா சொல்லிவிட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிவிட்டு கேமுன்னு சொல்லிவிட்டு உள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்கன்றத பாரு கண்டுபிடிச்சிட்டாங்க. திருப்பி அவங்களும் அதே பண்ணுறாங்க, ஆனால் அவங்களும் அதே கேமில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பண்ணுறது அவங்களுக்கு வலிக்கக்கூடாதான், ஆனால் அவங்க பண்ணுறது மட்டும் இவங்களுக்கு வலிக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் பண்ணுறாங்க. இதை தான் தெலுங்கு பிக் பாஸில் சொல்லுவாங்க, நொப்பி தெளிக்கொண்ட சூதி வேசியதுன்னு, அதாவது வலி தெரியாமல் ஊசி போடுறதுன்னு. இதைத்தான் அவங்க பண்ணிடுறாங்க, வலி தெரியாமல் ஊசி போடுறதா. ஆனால் வலிச்சவங்களுக்கு தானே தெரியும் அது வலிச்சுதா இல்லையானே. அப்போ கத்துறதாவோ பேசுறதாவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அதை காட்டி தானே ஆகணும். அப்போது அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த கேமை எப்படி அணுகணுன்றதுல பாரு தெளிவாக இருக்காங்க. மேபி கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம். அதை வீக்கெண்டில் வந்து விஜய் சார் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அட்ரஸ் பண்ணாலுமே 2 சைடும் அதை அட்ரஸ் பண்ணால் தான் நியாயமாக இருக்குமே தவிர ஒரே சைடு அட்ரஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. இதுதான் என்னோட புரியுது. தேங்க்யூ.